அதை போட ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறதுன்னா போடுறது இங்கே லைனை கொடுக்குறான். லைனை கொடுத்து இப்படியே எழுத்துட்டு வர்றான். எழுத்துட்டு வந்து இப்படி இழுத்துக்கிட்டு வந்து இவனுக்குள்ள அப்படியே சரட்டை போடுறோமா. இப்படி இலையில கட்டணும். இலையில கட்டி ஒவ்வொரு கொழுந்துக்கு இப்படியே ஒரு இழுத்து கட்டணும். இழுத்து கட்டி இப்படி கட்டணும். இப்படி கட்டி இப்படி விடணும். பீன்ஸ் போடுறதுக்கு எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ வேலை வளர்க்கணும்னு பாருங்கள். காய்கறி மார்க்கெட்டில் போய் வாங்குறவங்க ஐயா இது என்ன இப்படி இருக்குது, கொரட்டை காயாக இருக்குது, அந்த காயாக இருக்குது, இந்த காயாக இருக்குன்னு கோளாறு அவ்வளோ கோளாறு சொல்கிறாங்க. அந்த கொரட்டை காயை நல்லாயே உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு மாதிரி சம்சாரியை பாருங்கள். ஒவ்வொன்றும் செஞ்சு முறையாக செஞ்சு வளர்த்து வரங்காட்டிக்கிறீங்க. 1052 பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்த்து அதெல்லாம் மீட்டி வந்தாத்தான் காய் எடுக்க முடியும். அந்த கொரட்டை காய் எடுத்தா அதில் இதெல்லாம் எங்கே டவுனுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு சரடு போட்டு இப்படி எடுத்து கற்றுக்கலுங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த முருங்கை பீன்ஸு உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். இப்படி கஷ்டப்பட்டாக்கா அந்த முருங்கை பீன்ஸை வந்து எடுக்க முடியும். இல்லைன்னா முருங்கை பீன்ஸ்லாம் வராது. பாருங்க, இப்படி சித்தணும், இப்படி சித்தி இப்படி கட்டணும். இப்படி கட்டி இழுத்தாத்தேன். இது தாங்க பட்ரு பீன்ஸு, இது தாங்க சோயா பீன்ஸு, இது தாங்க முருங்கை பீன்ஸோட நிலவரம். இப்படி தாங்க பண்ணணும். ஆனால் இது பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த செடியை உருவாக்கி அந்த காய்க்கு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க விவசாயிங்க. ஆனால் அந்த காயை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றவங்க மார்க்கெட்டுக்கு போனால் அந்த காயை 100 தடவை பிரட்டி பார்க்குறோம். இது நல்ல காயா, அது நல்ல காயா, இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமா, பிஞ்சாக இருக்குமா, முத்தலாக இருக்குமான்ட்டு எத்தனை யோசனையில் நம்ம அந்த காயை எடுக்கிறோம். ஆனால் விவசாயி இல்லாமல் நம்ம உணவு சாப்பிடவே முடியாதுங்க. எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்காக விவசாயி, சாப்பாட்டுக்கு உருவாக்கக்கூடிய விவசாயி கண்டிப்பாக வேணும். அப்படிங்கிறப்ப நம்ம எவ்வளோ தான் பணத்தை கொண்டுக்கிட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு போனாலும் அங்கே வந்து நமக்கு தேவைப்பட்ட பொருட்கள் அங்கே வந்தால் மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். இப்போ இன்றைக்கி போயிட்டு பட்டர் பீன்ஸ் இல்லையா, சாப்பிடணும், பட்டர் பீன்ஸ் வாங்கிட்டு வந்து சமைக்கணும்னு போவோம். ஆனால் அங்கே இருக்காது. அப்படிங்கிறப்ப ஐயோ இல்லையே அப்போ அந்த பட்டர் பீன்ஸு போடுற விவசாயி இருந்தால் மட்டும்தான் அதை போட முடியும். அப்போ தான் அந்த காய் மார்க்கெட்டுக்கு வரும். அப்போ தான் நம்ம வாங்கி அதை சாப்பிட முடியும். அது மாதிரி முருங்கை பீன்ஸ்லேருந்து, பட்டர் பீன்ஸ்லேருந்து, சோயா பீன்ஸ்லேருந்து இதுதான் சிறுமுலையோடைய விவசாயம். அவரைக்காய், சவுச்சவு இதுதான் சிறுமலையில் வரக்கூடிய விவசாயம். அதுதான் சிறுமலையில். அப்படிங்கிறப்ப இந்த விவசாயம் பண்ணுற மக்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாங்க அந்த விவசாயிகளுடைய நிலமை. நன்றி, வணக்கம்.